ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மான்சூன் சீசனில் ஒரு நல்ல கிளைமேட்டில் ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஜீப் சஃபாரிக்கு தான் வந்திருக்கும். இந்த வீடியோவில் இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இதுக்கு எப்படி வரணும் அண்ட் இதுக்கு பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்றதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலில் இந்த மாதிரி ட்ராவல் ரிலேட்டடாக நிறையா வீடியோ போட்டிருக்கோம், எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோவில் ஜீப் சஃபாரி மட்டும் இல்லாமல் நிறையா குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் முக்கியமாக இந்த ஜீப் சஃபாரி எண்ட் ஆகிற இடத்துல ஒரு கிளாஸ் பிரிட்ஜுமே இருக்கு, அதை பத்தியுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா 900 கேண்டி. இந்த இடம் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா கேரளா மாவட்டத்துல வயநாட்டுல இருக்கு. அண்ட் சென்னை, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸ்ல இருந்து டைரக்டாவே ட்ரெயின் நிறைய இருக்கு. அதுவே நீங்க ஓன் வெஹிக்கிள்ல வர மாதிரி இருந்தீங்கன்னா டைரக்டா கோழிக்கோடு வந்து அங்கிருந்து வயநாடு வந்துக்கலாம். வயநாடை பொறுத்த வரைக்கும் அட்வென்ச்சர்னா அது 900 கேண்டி தான். இங்கே ஜீப் சஃபாரி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இந்த 900 கேண்டியை பொறுத்த வரைக்கும் ஓன் வெஹிக்கிள் மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுவே நீங்கள் இந்த பக்கம் ஏதாவது ரெசார்ட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களே தவிர்த்து மற்ற டைம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்டு நீங்கள் இந்த 900 கேண்டிக்கு வர மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சை முடிச்சுட்டு வர மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக ஹாஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஜீப் சஃபாரிக்கான ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மறந்துடாதீங்க, இந்த 1200 ருபீஸ் வெறும் ஜீப் சஃபாரிக்கு மட்டும்தான். நீங்கள் மேலே ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஜீப்பில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 பேர் போகலாம். நீங்கள் ஒரே ஃபேமிலியாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. இதுவே நீங்கள் 2 பேர் 3 பேர்லாம் இருந்தீங்கன்னா 1200 அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த டைமில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா ஷேர்டு பேசிக்ஸில் ஷேர் பண்ணி போய்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஜீப் சஃபாரி பொறுத்த வரைக்கும் பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும். இந்த ரோடுலாம் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும் டிரைவ் பண்ணுறதுக்குமே. என்னோட சஜஷன் என்னென்னா, இந்த ஜீப் சஃபாரி போகும்போது ரொம்ப ஏஜ்டு பர்சனோ இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாராவது இருந்தால் அவங்கள கூப்பிட்டு போகாதீங்க. ஏன்னா இந்த ரோடு அந்தளவு ஆஃப் ரோடாக இருக்கும். நீங்கள் இங்கே வர மாதிரி இருந்தீங்கன்னா மான்சூன் டைமில் வாங்க. ஏன்னா சம்மர் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்காது. இந்த ஜீப்ல நம்மளை எங்க கூட்டு போவாங்கன்னா வேற ஒரு லொகேஷனுக்கு கூட்டு போவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்கை பார்க், எக்கோ பார்க்னு சொல்லி 2 இருக்கு. அந்த இடத்த போய் ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆயிடும். இந்த 20 to 30 மினிட்ஸுமே நம்ம இந்த ஜீப்ல தான் டிராவல் பண்ணி ஆகணும். இந்த என்டையர் ரோடுமே ஆஃப் ரோட்ல தான் இருக்கும். ஸோ சேஃபா டிராவல் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்ம ஜீப்பில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நிறைய குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் வரும்னு. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜீப் சஃபாரி முடிஞ்சதும் மேலே கூட்டு வந்து நம்மளை விட்டுருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கை பார்க் அண்ட் எக்கோ பார்க். இந்த ஸ்கை பார்க்குக்கு 300, எக்கோ பார்க்குக்கு 200 சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்னா, இந்த ஸ்கை பார்க்கில் இருக்க கிளாஸ் பிரிட்ஜ் ஒரு 2 ஃபீட் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த வயநாடுக்கு நான் செகண்ட் டைம் வரேன். லாஸ்ட் டைம் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்பயுமே இந்த கிளாஸ் பிரிட்ஜு இருக்குது. இந்த கிளாஸ் பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே செம கூட்டம் இருக்கும். ஸோ எப்பயுமே இந்த இடத்துல கூட்டம் இருக்கிறதுனால நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நம்ம போனாலுமே இந்த வியூ வேற லெவல் ஒர்த்தாக இருக்கும். இதை தாண்டி இந்த இடத்துல இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. நம்ம வந்த சீசன் ரொம்பவே ரெய்னி சீசனுன்றதுனால நம்மளால் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியல. நீங்கள் வரும்போது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடியே
சொல்லியிருப்பேன் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அரௌண்ட் ஆஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ட்டு. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்த ஜீப்லேயே ரிட்டர்னும் போய்க்கலாம். அண்ட் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் சரௌண்டிங்கில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் டவர், ஆர்ச்சரி, கன் பாயிண்ட்டு, சின்ன சின்ன பார்க்ஸு அண்ட் தென் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குமே நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. எதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த ஜீப் சஃபாரி, கிளாஸ் பிரிட்ஜ், அப்புறம் ஸ்விங் டவர். இந்த ஸ்விங் டவர் ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்கும், அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த இடத்துக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.